எப்படியோ டிக்கெட் வாங்கியாச்சு. எங்க இவங்களெல்லாம் ஆளையே காணோம். சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். யாருக்கு அடிக்கலாம்? தனுவுக்கு அடிக்கலாமா இல்ல நம்ம தங்கச்சிக்கு அடிக்கலாமா? நம்ம தங்கச்சிக்கு எடுக்க பேசணும். நம்ம தனுவுக்கே அடிப்போம். ஹலோ ஹலோ தனு. சொல்லுங்க. இல்ல நீங்க டிக்கெட் கேட்டிருந்தீங்கல்ல, டிக்கெட் வாங்கிட்டேன். எப்போ வந்து அதை வாங்கிக்கிறீங்க? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல நாங்கள் அங்கே ரீச் ஆயிடுவோம். வந்தோடனே வாங்கிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்லை, இப்போ டிக்கெட்டே கிடச்சிருக்காது. கூட்டத்தில் போய் எங்களுக்காக வாங்கினீங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க முத தடவை கேட்டிருக்கீங்க, அதனால எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. இன்னும் 2-3 ஸ்டாப்பில் அங்கே ரீச் ஆகிடுவோம். நாங்கள் வந்து டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்க, வாங்க வாங்க. சோ, அவ பேசும்போது எவ்வளவு கியூட்டா இருக்கு. அப்படியே கனவு உலகத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கு. மனசுக்குள்ளார 1000 பாட்டு ஓடுது. நீ இதனை சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேண்டாமே, நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேண்டாமே, நான் வாழவே. சரி, கனவு உலகத்துல நானும் தனுவும் தான் வரலான்னு பார்த்தா அப்போ கூட இந்த மேனேஜர் மண்டைய மூஞ்சி தான் என் கனவுல வருது. அச்சோ, உண்மையாலுமே மேனேஜர் மண்டைய தேட்டருக்கு போறானே. ஆகா, இப்ப எப்படி ஓடி போய் ஒளியறது எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் நம்ம நேரம். தனு வேற வந்துருவா. ஐயோ, இங்க எங்க போய் ஒளியறது? சொட்ட மண்டை வேற கிட்டக்கு வந்துட்டானே. தப்பிச்சுட்டுடா சந்தோஷ். வா ஆர்த்தி. ஏங்க இம்புட்டு கும்பலா இருக்கு, இதுல போய் டிக்கெட் கிடைக்குமா? அதெல்லாம் நான் முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன். ஓ, அப்ப சரி அப்ப சரி. எங்கடி உங்க அண்ணனை காணவே காணா? அந்த கருவான் எங்க போனான்னு தெரியல. எங்கதான் நிக்கிறேன்னு சொன்னா. போன் வேணா அடிச்சு பாரு. சரி இரு, போன் அடிச்சு பாப்போம். அச்சோ, நான் இங்கிட்டு தான் பக்கத்துல ஒளிஞ்சிருக்கேன். இவ வேற என்னைய போன் அடிச்சு அங்க வர சொல்றாளே. இப்ப போனே அவ்வளவுதான், நான் செத்தேன். போனே எடுக்க மாட்டேங்கிறான் தனு. அச்சோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமோ? பாவம் தனு, அவங்களுக்காக போன் அடிச்சு ஒரே ஒரு வேலை கொடுத்தாங்க. இந்த மேனேஜர் சொட்ட மண்டை இருக்கான் பாரு, எதுக்கு இவன் இங்க வரான்? இப்ப ரொம்ப முக்கியம் அவன் படம் பாக்குறது. காலம் போட கடைசியில படம் கேக்குதான். படம் ஏங்க எம்பட்டு நேரமா இங்கிட்டே நிக்கிறது? காலையில ஷோ வந்திருப்பாங்கல்ல, அவங்க முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம உள்ளாரே போக முடியும். ஓ அப்படியா? அதுக்கு எதுக்கு என்னை சீக்கிரம் கிளம்புன்னு என் உயிரை வாங்குனீங்க? இங்க பாரு, இப்பவே போய் உட்காந்துக்கிட்டாதான் லைட் அடிக்காம டக்குன்னு போய் உட்காந்துக்கலாம். ஏற்கனவே உனக்கும் கண்ணு தெரியாது, வேற யார் மடியிலையாவது போய் உட்காந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? ஷோ ஏதோ ஒரு வாட்டி ஒரு தியேட்டர்ல நடந்துருச்சு, அதே சொல்லி கட்டிட்டே இருப்பீங்களா? சரி சரி, படம் முடிகிற டைம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில வந்தாலே நம்ம உள்ளார போயிடலாம். சரி சரி. இன்னொரு வாட்டி வேணா அடிச்சு பாருவேன். நான் அடிக்கல, என் போன்ல இருந்து நீயே வேணா அடி. சரி கூடு. ஹலோ. எங்க இருக்கீங்க? அடப்பாவி மவனே, நான் அடிக்கும் போது எடுக்கல, இவ அடிக்கும் போது மட்டும் எடுக்கிறான் அவன். போண்டா கருவாய, அதுவும் 2 ரிங்கில. இருக்கட்டும் இருக்கட்டும், வீட்டுக்கு வருவாள் அவன், அப்போ வச்சுக்கிறேன். நாங்க வந்துட்டோம், நீங்க எங்க இருக்கீங்க? ஓ அப்படியா, நான் இங்கிட்ட ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துட்டுமா? 10 நிமிஷத்துல படமே போட்டுருவானே. அதுதானே எனக்கும் வேணும். மேனேஜர் வேற அங்கேயே நிக்கிறான், நான் வேற போய் சொல்லிட்டு வேற வந்திருக்கேன். எப்படி தப்பிக்கிறது? என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல தனு, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்க ரீச் ஆயிடுவேன். சரி சரி. நீ ஏண்டி இவ்வளவு கோவமா இருக்க? நான் உன்னைய பார்த்துட்டு பயந்துட்டேன். என்ன சொன்ன அந்த கருவாயன்? அதுவா, இன்னும் 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாங்க. வரட்டும் அந்த கருவாயன். நான் ஃபோன் பண்ணதுனே எடுக்கல, நீ ஃபோன் பண்ணோன்னு எடுக்கிறான். இது என்னடி வம்பா போச்சு? உன் நம்பர்ல இருந்து தானே நான் அடிச்சேன். என் நம்பர்ல இருந்து அடிச்சா அதாவது நீ ஏதாவது சொல்லலாம், இதுக்கே எப்படி கோச்சுக்கிற? அட ஆமா,
தொட்டத்துக்குலாம் கோவப்பட்டுட்டே இருக்காத சத்யா. சரி சரி, நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். சரி, எங்க அந்த சோனியாவை காணா? அவள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. சரி, படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளார வந்துருவாளா? தெரியல, அவளைதான் கேட்கணும். சோ இந்த மேனேஜர் மண்டையன் வேற போவே மாட்றான். ஏங்க மாமா, இங்க பாருங்க, விட்டுட்டாங்க. நம்ம போய் உட்காந்துடலாம் சீட்ல. சரி சரி, சீக்கிரம் போ. அப்பாடா, இப்போ ஆளை காணோம். நம்ம போய் டிக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஹாய். ஹாய், உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருடி? திரும்பி பாரு நீயே. ஹாய் சத்யா. எங்கடா போன கருவாயா? இங்கிட்டு தாண்டி வேலையா நின்றுட்டு இருந்தேன். இப்போ என்ன உனக்கு? எவ்வளவு நேரமா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு? அதான் கரெக்ட் டைமுக்கு கன் மாதிரி வந்து நின்றுட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி சரி, டிக்கெட்டை கொடு ஃபர்ஸ்ட். 3 டிக்கெட்டுன்னு சொன்னீங்க, 2 பேர் தான் நிக்கிறீங்க. நானும் வேணா படத்துக்கு வரட்டுமா? நீ ஒன்னும் ஆணையே பிடுங்க வேணாம். சோனியானே எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் அவளையும் கூட்டிட்டு போனோம். ஓ அப்படியா? நீங்க வரதா இருந்தா 4 டிக்கெட்டா எடுத்துருக்கலாம்ல. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஐயே, ரொம்ப வலியாத. டிக்கெட்டை கொடு, நாங்க கிளம்புறோம். சரியான ஆல்ரெடி நீனு. உன் வேலை முடிஞ்சோடனே அப்படியே என்னை கழட்டி விட்டுருவியே. இந்தா, நல்ல மூவி என்ஜாய் பண்ணு. அதான் இங்க டிக்கெட்டை கொடுத்துட்டில, அப்புறம் என்ன உன் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்க? போய் வேலையை பாருடா. ஆளும் மண்டையும் சைஸையும் பாரு. நான் தனுக்காக தான் டிக்கெட் எடுத்தேன். இவளும் வருவான்னு தெரிஞ்சிருந்தா 2 டிக்கெட் தான் வாங்கியிருப்பேன். சே, ஏண்டி இப்படி பேசுற? உங்க அண்ணன் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்கள இப்படி கஷ்டப்படுத்தலாமா? தனுவுக்கு இருக்கிற குணம் கூட உன்கிட்ட இல்லை. ரொம்ப முக்கியம். நீ யாருக்காக வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இடத்த காலி பண்ணு. இவளுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. சேச்சே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? தனு, நான் ஒன்றும் கோச்சிக்கல. இவ யார்? என் தங்கச்சி தானே, போயிட்டு போறா, விடுங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். சரி, பாய், நாங்கள் கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. மூவியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க. அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. இந்த ட்ரெஸ் அவ்வளோ நல்லா இருக்கு அவளுக்கு. கனவிலும் நினைக்கல, வாழ்க்கை தான் மாறுதோ, கைப்பிடி எடுக்கல, காதலும் சேருது. நாங்காலி நாங்காலி. சார் சார், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அத நான் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன மேன், உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். சார் ஆமா சார். அப்படி இருக்கிறப்ப உனக்கு தியேட்டர்ல என்ன மேன் வேலை? ஒழுங்கா தனு தியேட்டர் ரூமுக்கு போயிருக்கும் போதே அப்படியே போயிருந்துக்கலாம். இந்த பாலா போன மனசு இருக்கு பாரு, ஏதாவது ஒரு பாட்டு பாடலான்னு நினைச்சிச்சா, அப்படிங்கும் போதுதான் இந்த சொட்ட மண்டைங்கிட்ட நான் மாட்ட வேண்டியதா போயிடுச்சு. என்ன மேன், என்னை பார்த்தா ஆகுனா வாய் பொழந்துக்கிட்டே இருக்கேன். வாய் க்ளோஸ் பண்ணு மேன். சார் அது வந்து இங்க தியேட்டர்ல உனக்கு என்ன வேலை? இரியா, கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ற. கேள்வியை கேட்டா எப்படி உடனே பதில் சொல்றது? ஆன்சர் தேட வேணாமா? என்ன சொல்றது? அது வந்து சார், எங்க அப்பாவுக்கு படம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் நைட் ஷோக்கு தான் சார் போகணும்னு கேட்பாரு. என் லைஃப்ல உன்னை மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லையா? நீ தான் ஒரு மாதிரி இருக்கனா, உங்க அப்பனுமா ஒரு மாதிரி. இப்பதான் புரியுது நீ ஏன் இப்படி இருக்கன்னு. சரி, இப்ப டிக்கெட் வாங்கிட்டியா இல்லையா? இல்ல டிக்கெட் வாங்கி கொடுக்கட்டுமா? யார் வெத்த பிள்ளையோ நான் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புது. எதுக்கு நம்ம காசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு, அவர் காசுலயே வாங்கிடுவோம். சார் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க சார். சரி வெயிட் பண்ணு மேன், இந்த டிக்கெட் கவுண்டர் எனக்கு தெரிஞ்ச ஆளு தான், நான் டிக்கெட் வாங்கி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி சார், எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளோ உழைக்கிறீங்க. பரவாயில்ல மேன், இருக்கட்டும். உங்க அப்பாவை நல்லா சந்தோஷமா வச்சுக்கோ. ஓகே சார். எங்க அப்பனுக்கு 4 தியேட்டர் சவுண்ட் வச்சாதான் ஒழுங்காவே புரியும். இதுல ஒரு தியேட்டர் சவுண்ட் வச்சா புரிஞ்சிருமோ? என்ன மேன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க? இல்ல சார், எங்க அப்பா எவ்வளவு கொடுத்து வச்சா ஆளா இருக்காரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இரு மேன், நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சே, எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கான். அப்பாடா, இன்னைக்கு சமைக்கிற வேலையிலேருந்து லீவு. அனிதாவோட அத்தை வீட்டிலேருந்து சாப்பாடு வருது. நல்ல வேலைக்கு இன்னைக்கு சமைக்க விட்டுருவாங்களோன்னு நினச்சேன். இன்னைக்கு ஒரு நாளாவது காலை கையெல்லாம் நீட்டி ஹாயாக ரெஸ்ட் எடுக்கணும். அப்பா, என்ன சுகம். அவர் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. வருது. சாப்பாட்டு வருது. மட்டன் சுக்கா வருது. பிரியாணிய அள்ளினா வாய் முட்டை தின்பேனே. வருது. பிரியாணி வருது. தால்சா சேர்ந்து வருது. இதோ வந்துட்டேன்.